அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025 எக்ஸாம் எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிஜிடிஆர்பி தேர்வு தேதி தொடர்பாக வாட்ஸ்அப்பில் நிறைய தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து படியுங்கள். நீங்களும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும். பிஜிடிஆர்பி தேர்விற்கு இருக்கக்கூடிய 5 நாட்களுக்கான ஸ்டடி டிப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆகுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். முதல்ல ரிப்பீட் ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு ரிப்பீட் ரிவிஷன் கொடுக்குறோமோ எக்ஸாமில் டவுட் வரவே வராது. ஒரு வினாவை முழுமையாக படித்து முடித்த பிறகு 4 விடைகளை பார்க்காமலே அந்த வினாவிற்கான விடை நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம நிறைய ரிப்பீட் ரிவிஷன் கொடுத்துருந்தா 4 ஆப்ஷனே நமக்கு தேவைப்படாது. அதனால் முடிந்த அளவுக்கு ரிப்பீட் ரிவிஷன் கொடுங்க. நம்ம படிக்காத பகுதிகள்னு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். படிக்காத டாபிக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஒரு முறையாவது ரீட் பண்ணிவிடுங்க. இதை தான் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதே போல் உங்கள் கிட்ட என்ன சோர்ஸ் இருக்கோ அதை முழுமையாக பயன்படுத்திக்கிங்க. உங்களால் எந்த அளவுக்கு எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ 100% கொடுத்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகி போனீங்கன்னா தேர்வை மிகச்சிறப்பான முறையில் தேர்வு எழுத முடியும். இனிமேல் நீங்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்காக இருந்தாலும் சரி தான், ஒவ்வொரு யூனிட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அடிஷ்னலாக ஒவ்வொரு மார்க்கை ஆட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. மிக அதிகமான நேரங்களை படிப்பதற்கு பயன்படுத்திக்கணும். கவனச்சிதறல் இல்லாமல் உறங்கக்கூடிய அந்த நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள் எல்லாமே நம்மளுடைய சிந்தனை தேர்வை நோக்கி தான் இருக்கணும். எவ்வளவு நேரம் கிடைத்தாலும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. அதே போல் ஃபைனலாக ஒரு ரீகால் கூட உங்களுக்கு தோணுச்சுன்னா ஃபைனலாக ஒரு ரீகால் கூட நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நாளைக்கு உதாரணத்துக்கு நாளைக்கு நம்ம ஒரு 3.5 யூனிட் பிளான் பண்ணியிருக்கோம், இல்லை ஒரு 4 யூனிட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியும். முதல் நாளே திட்டமிடுங்க. நாளைக்கு நம்ம 4 யூனிட் நம்ம மேஜரில் ஃபைனலாக ஒரு ரீகால் பண்ணி முடிச்சிடணும். அதே போல் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்லையும் பார்த்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும். நமக்கு முன்கூட்டியே திட்டமிடுதல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதற்கு முன்பு படித்ததற்கும் இந்த தேர்விற்கு இடைப்பட்ட இந்த 5 நாட்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதனால் திட்டமிட்டு படித்து பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுக்கும். அதே போல் இந்த தேர்வு நெருங்க நிறைய பேர் டென்ஷனாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நான் படிச்சுட்டு இருந்த அந்த டைமில் இதே போல் இந்த 5 நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு ஜாலியாக இருந்தது. ஏன்னா நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன். தேர்வு எப்போ வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா என்னுடைய இலக்கு மிக விரைவில் நிறைவேறப் போகுது அப்படிங்கும்போது அந்த நாள் வரப்போகுது அப்படின்னா எனக்கு ஏன் டென்ஷன் ஆகணும், பயமாகணும்? ஜாலியாக தான் இருப்பேன், ஹாப்பியாக தான் இருந்தேன். அப்போ நீங்களும் அப்படி தான் இருக்கணும். ஏன்னா இவ்வளவு நாள் நீங்கள் ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்டீங்க, அதற்கான ரிசல்ட் கிடைக்கணும். நீங்கள் என்ன இலக்கு வச்சு படிக்கிறீங்களோ அது சீக்கிரமாக நடைபெற போகுது அப்படிங்கும்போது நம்ம மகிழ்ச்சியோடு தான் இருக்கணுமே தவிர தேவையில்லாமல் டென்ஷனோ பயமோ உங்களுக்குள்ளார இருக்கவே கூடாது. அதே போல் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த தேர்விற்கு இடைப்பட்ட அந்த 5 நாட்களில் அதற்கு முன்பு நான் ஒரு நாளில் எவ்வளவு பகுதிகளை ரிவிஷன் பண்ணனோ அதை விட 2-3 மடங்கு கூடுதலான பகுதிகளை என்னால் ரிவிஷன் பண்ண முடிஞ்சது. காரணம் நமக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். இந்த தேர்விற்கு இடைப்பட்ட அந்த 5 நாட்களில் பார்த்திங்கன்னா எனக்கு படிக்க என்னோடய கான்ஃபிடென்ட் அதிகமாகிட்டு தான் போயிட்டு இருந்ததை தவிர குறையவே இல்லை. நான் உங்களுக்கும் அதான் சொல்கிறேன், எவ்வளவு பகுதிகள் வேணாலும் நம்மளால் படிக்க முடியும். ஆர்வம் வேணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனால் இன்ட்ரெஸ்ட்டோடு இந்த டென்ஷன் இல்லாமல் படிங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதே போல் உடலளவிலும் மனதளவிலும் உங்களை நீங்கள் இந்த தேர்விற்கு தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஹெல்த் ரொம்ப முக்கியம். இவ்வளவு நாள் நம்ம திட்டமிட்டு படித்தாச்சு, அதை நல்ல முறையில் செயல்படுத்தணுன்னா நம்ம ஹெல்த் நல்லா இருந்தால் மட்டும்தான் தேர்வு அன்னைக்கு மிக சிறப்பான முறையில் நம்மளால் தேர்வு எழுத முடியும். அதனால் உங்களுடைய ஹெல்த்தை நல்லா பார்த்துக்குங்க. போதுமான அளவு உறக்கம் அவசியமாக வேண்டும், அதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிங்க, ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். தேவையில்லாததை பற்றிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, நீங்கள் படித்ததுலேருந்து தான் கொஷின் வரப்போகுது. அப்படி வரக்கூடிய வினாக்களுக்கு நீங்கள் மிகச்சிறப்பான முறையில் தேர்வு எழுதி நீங்கள் எல்லாரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக தான் போகிறீங்க. அவ்வளவுதான். வேறு எதை பற்றியும் நீங்கள் யோசிக்காதீங்க. எவ்வளவு மேக்ஸிமம் எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ கொடுங்க. நான் கடைசியாக சொல்லிக்க விரும்புகிறது, இப்போ கிடைச்சிருக்கிறது உங்களுக்கு அரிய வாய்ப்பு, இறுதியான வாய்ப்பு, உங்களுக்கான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.